ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி 2/12/2024 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:05 10:05 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:47 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15. இன்றைய திதி இன்று பிற்பகல் 1:06 பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:30 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:38 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:43 வரை கிறிஸ்துக்கினம், பின்பு பிற்பகல் 1:06 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று மாலை 4:30 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 4:38 வரை பரணி, பின்பு கார்த்திகை. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு செயலிலும் ஒரு வெற்றியை முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. மற்றவங்களுக்கு கூறக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் தள்ளிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு வெற்றி முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும். நெருக்கமான மூலம் சில மாற்றங்களான சூழலை அடைய போகிறீங்க. மற்றவர்களோட உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. ஆரோக்கியத்தை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. மற்றபடி அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உடைய குழந்தைகளால் கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணம் ஏற்பட போது. உங்களுக்கு கற்பனை துறையில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு நெருக்கமான இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது. உங்களுக்கு எதிர்பாராத சில திடீர் திருப்பங்களும் ஏற்பட போகுது. வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெற போகிறீங்க. மற்றபடி உடைய நட்பு வட்டங்கள் விரிவடையக்கூடிய மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் மறையக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு உடைய செயல்பாடு ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் குறைஞ்சி கல்வியில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதமாக அமையக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உடைய உறவினர் வேலை ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தை கொஞ்சம் உங்கள் முயற்சிக்கேற்ற ஒரு மேன்மையும் வியாபாரத்தை ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று கொஞ்சம் அக்கமாக இருப்போம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக செயல்பட போகிறாங்க. உங்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த சில விஷயங்களை உங்களுக்கு சில விரயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. திடீர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகுது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழலை காணப்பட போகுது. உங்களுக்கு இந்த எழுத்துத்துறை இருப்புங்களாம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும், பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. மற்றபடி நல்ல ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த விவசாய நல்ல ஒரு மேன்மை ஏற்படுது. உங்களுக்கு குழந்தைகள் வழியில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வாகன பயனில் கொஞ்சம் விவேகத்தோடு கொஞ்சம் செயல்படுங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக. உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட கொஞ்சம் சேமிப்பை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ளுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் கலகலப்பான பேச்சுகள் மூலம் உங்களுடைய பலருடைய பாராட்டிலையும் நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்கீங்க. மற்றபடி கொஞ்சம் உங்களுடைய தாமதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உடைய போட்டிகளில் கொஞ்சம் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இப்போது. உங்களுக்கு மற்றவர்களுடைய தேவைக்கு என்ன அதை அறிந்து நீங்கள் சில விஷயங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க.
நவீன தொழில்நுட்ப விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய வியாபார சிறு மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி அது மூலம் ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தை நீங்கள் படிப்படியாக பார்க்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. இதிலும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு முடிவு எடுத்து நல்லது உங்களுக்கு. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மற்றபடி ஒரு விருப்பம் நிறைந்த நாளாகவும் விருப்பம் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் வேற்றுமைகளை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுடைய தன வரவில் இருந்து வந்த நெருக்கடியெல்லாம் படிப்படியாக குறைய போகுது உங்களுக்கு. நண்பர்களை ஒத்துழைப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி அந்த ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள், ஆராய்ச்சி தொடர்பான படிப்பு உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. மனதுக்கு பிடித்த விஷயத்தை சில வடிவத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் மனதுக்கு புதுவிதமான ஆசை எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய காலகட்டம் அமைப்பது. மற்றபடி உங்களுக்கு தடைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்ப கருவிகள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. இனம் புரியாத சில கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கள் போது உங்களுக்கு. உடன் பிறந்தது கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதால எல்லா விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. வியாபார பிள்ளை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டு அவங்க வியாபாரத்தை அபிவிருத்தி செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளை மேம்பட போது உங்களுக்கு. சிறு சிறு விமர்சனங்கள்லாம் அவ்வப்போது தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி சூழ்நிலையை அறிந்து பேசுவதும் பழகுவதும் நல்லது உங்களுக்கு. ஒரு தேர்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த தம்பதிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு. உபரி வருமானம் குறித்த எண்ணங்களாக மனசுக்கு மேம்பட போகுது. உறவுகளுக்கு வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். தொழில் சார்ந்த பயணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. அருள் தரக்கூடிய அந்த வேள்விகள்லாம் கொஞ்சம் கலந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் அரசு விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது உங்களுக்கு. புதிய நபர்களால் சில நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த சபை சார்ந்த துறைகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. மனதை நினைத்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுலாம் கொஞ்சம் நீங்கி புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்போடு சில விஷயங்கள் இங்கே செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த அதிகார பதவி இருக்க விட கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதால பணி செய்ய நடத்த ஒரு நல்ல ஒரு சும்மா சொல்ல ஏற்பட போகுது உங்களுக்கு. மனதில் கொஞ்சம் புதுவிதமான இலக்குகளை பிறக்கக்கூடிய நாளாகவும் ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாக்குறுதியை காப்பாற்றுங்க. ஆனால் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்போது யோசித்து வாக்குறுதி கொடுப்பு நல்லது உங்களுக்கு. உங்களுடைய வரவுகள் பற்றி ஒரு சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. வியாபாரத்தை கொஞ்சம் புது புது உத்திகளை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு. உங்களுடைய மறைமுக தடைகள்லாம் என்ன நீங்களே புரிஞ்சு கொண்டு சரி செஞ்சு கொள்ள போகிறீங்க. நீங்கள் இந்த கேளிக்கை தொடர்பான சில விஷயங்களை சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது உங்களுக்கு. எளிதிலும் கொஞ்சம் நேர்மையோடும் திறமையுடன் கொஞ்சம் நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு. உங்களுடைய ஒரு முயற்சிக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த பழைய நினைவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக கிடைக்குது. இந்த தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் கலைச்சார்ந்த தொழில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயம் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக மாற்ற வேண்டிய மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.